சொல்லி நெஞ்சுல நெஞ்சுதான் கரெக்ட். இப்போ ஒவ்வொரு அகீதாக்காரனும் இப்ப நின்றுட்டு இருக்கான். அகீதா இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இப்ப யாருக்குமே எந்த கருத்து வேறுபாடு இல்லையா? இல்ல. அப்பவா அமெரிக்கா ஒரு கை பார்க்கலாம், இப்போவா சைனா ஒரு கை பார்க்க, இப்படி கிளப்புவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இவங்க சொல்றது, இதுதான் இவங்களுடைய கணக்கு. மக்கள் எல்லாம் ஒரு மாதிரி தொழுது, மக்கள் எல்லாம் ஒரு மாதிரி ஒழுக்கத்துக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு அரசியல் சீர்திருத்தத்தை கொண்டு வராங்க. அது ஒரு காலத்தில் நடக்க போறது இல்ல. இப்ப இன்னைக்கு நாம சொல்றோம்ல, மக்கள் எல்லாம் சீர்கெட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையிலேயே அரசியல் சீர்திருத்தத்துக்கு அவர் கூப்பிடுவார். அப்ப நமக்கு என்ன உழுவுதோ அதே உழுவுதான் அங்கேயும் உழுவும். அப்ப இவங்க சொல்றதுக்கு நம்ம சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப நாம சொல்றதுக்கும் மற்றவங்க சொல்றது வித்தியாசம் இருக்கு. இப்ப நாம என்ன சொல்றோம், மஹதி வரும்போது கிலாஃபத் வரும், ஆனா நம்ம வேலை என்ன, கிலாஃபத் தான் இஸ்லாத்துடைய முதல் கடமைன்னு தாவா செய்யணும். அதே மாதிரி யார் இதை பற்றி கவலை கொள்ளாமல், எது இந்த அரசியல் வழிகேடு சீர்கேடை பற்றி கவலை கொள்ளாமலும், அந்த சீர்திருத்தம் நாம செய்யணுங்கிற அந்த எண்ணம் இல்லாமலும், இதற்காக கல்வி ரீதியாக செயல்படாமலும் இருக்கிறாங்களோ, அதாவது அந்த கவலை எண்ணம் செயல் இது மூணுமே இல்லாம வெறும் அமல் செஞ்சுட்டு இருந்தா அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்துல ஏற்கப்படாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கஹஃப் சூரால எடுத்து பாரு, அது ஏராளமான இடங்கள் அல்லாஹ் சொல்றான். அமல்களை வீணடிச்சிருவேன், அமல்களை யாருடைய அமல்களை பேசுறான், இது மாதிரியான ஆட்களுடைய அமல்களை தான் அல்லாஹ் பேசுறான். அஹபார்களும் ரப்பானிகளும் என்னடா பண்றீங்கிறான். ஃபசாது செய்யறதை நீங்க தடுக்க வேணாம் அல்லாஹ் சொல்றான்ல. ஃபசாது செய்யறது தடுக்கிறது உங்களுடைய வேலை, நீங்க ரப்பானியன்கள் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு. அப்ப குர்ஆனுடைய அதோடைய அந்த தீமை புரியும் போது பார்க்குறோம், தீமைகள் இருக்கிறத பார்த்து நம்முடைய மனசு கலங்கலை அப்படின்னா நம்முடைய வணக்க வழிபாடுகள் குப்பை கூட தான் போக போகுது. அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம். இதைத்தான் நாம சொல்றோம். அதே இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வாழ்க்கையிலிருந்து அப்பட்டமா நமக்கு கற்றுக்க முடியும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கிலாஃபத் ஏற்படுத்தாத வரைக்கும் ஜமாத் தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தல. கிலாஃபத் ஏற்படுத்தாத வரைக்கும் தொழுகை நோன்பு வைக்கல. கிலாஃபத் ஏற்படுத்தாத வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்யல. கிலாஃபத் ஏற்படுத்தாத வரைக்கும் பெரிய பெரிய சீர்திருத்தங்கள் எதுவுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணல. அப்போ இது எல்லாமே பின்னாடி தான் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கு. இப்போ இதைத்தான் நாம செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். என்ன அப்படின்னா, இந்த மஹதி அலைஹிஸ்ஸலாம் வர்றதுக்கு முன்னாடி கிலாஃபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை நம்ம மேல சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தேவையில்லாம மசாயில் சர்ச்சை கூடாதுங்கிறீங்க, முஸ்லீம்களை ஒன்றுபடுத்தணுங்கிறீங்க. இப்போ பல விதமான சர்ச்சைகள் இருக்கு முஸ்லீம் சமுதாயத்தில், அதெல்லாம் தேவையில்லாத சர்ச்சைகள். முஸ்லீம்களை ஒரு பெல்ட்ல இணைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அதை சொல்லிட்டு ஆனால் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, முன்னறிவிப்புகள் விஷயத்தில் நீங்க வேற மாதிரி நடந்துக்கிறீங்க. முன்னறிவிப்புகள் விஷயம் நீங்க எடுத்து பேசுறீங்க. எந்த மசாயில் சர்ச்சை வேணாங்கிறோம் அதோட பெரிய சர்ச்சை இதில் வருது. முன்னறிவிப்புகள் விஷயம் பேசினா என்ன ஆகுது, மசாயில் சர்ச்சனையாவது கொஞ்சம் கம்மியா இருக்கு. இவ்வளோ டீப்பாக யாருமே டிபேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது யாஜூஜ் மௌஜூஜ் டாப்பிக்காக இருக்கட்டும், இன்னும் தஜ்ஜால் மேட்டர்லாம் பேசலை. அது தஜ்ஜால் மேட்ரு மஹதி அலைஹிஸ்ஸலாம் மேட்டர்லாம் இன்னும் பேச வேண்டியது இருக்கு. அப்போ சர்ச்சை அந்த அளவுக்கு இது பண்ணி விட்டுறீங்க. அப்போ என்ன பண்ணணும், இப்போ தேவையில்லாத விஷயத்தில் நீங்களே மூழ்கி விடுறீங்க. அதாவது உம்மத்தை தேவையில்லாத டைரக்ஷனில் நீங்களே செலுத்துறீங்க. அதை விட்டுட்டு நம்ம வெறும் இந்த சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்கள் மட்டுமே பேசணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அப்ப யாஜூஜ் மாஜூஜ் இப்ப நடக்கும்போது இதெல்லாம் நடக்கட்டும், எது முன்னறிவிப்புகள் நடக்கும்போது நடக்கட்டும். எதையும் போட்டு பெருசா போட்டு அழட்டிக்கணும். யாஜூஜ் மாஜூஜ் உள்ள இருந்தா என்ன வெளியே இருந்தா என்ன, இப்ப நாம செய்ய வேண்டிய வேலை நம்ம கரெக்டா செஞ்சா போதும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றாங்கன்னா, கிலாஃபத்து தான் இஸ்லாத்துடைய அடிப்படை, அதை நோக்கி நாம படிப்படியா நகர்ந்துட்டே இருந்தோம்னா யாஜூஜ் மாஜூஜ் உள்ள இருந்தாலும் நமக்கு ஒரு மேட்டர் இல்ல, வெளியே இருந்தாலும் ஒரு மேட்டர் இல்ல, தஜ்ஜால் உள்ள இருந்தாலும் ஒரு மேட்டர் இல்ல, வெளியே இருந்தாலும் ஒரு மேட்டர் இல்ல, பெருசா அழட்டிக்க கூடாதுங்கிறாங்க. இங்கதான் இவங்க தப்பு பண்றாங்க. இந்த இடம் தான் இவர்கள் மிகப்பெரிய தப்பு பண்றாங்க. அதுதான் இம்ரான் ஹுசைன் சொல்லுவார், இது மிகப்பெரிய மிஸ்டேக்கு. ஏன்னா இந்த முன்னறிவிப்புகளை சரியா ஸ்டடி பண்ணல அப்படின்னா கிலாஃபத்துங்கிறது காணல் நீர் தான். நீங்க பாடுபட்டுட்டே இருப்பீங்க, மணல் ஒரு வீடு கட்டிட்டே இருப்பீங்க, இந்த கடல் அலை ஒரு புழுக்குன்னு ஒரு அலை அடிச்சுட்டு போயிடும், மறுபடியும் அலை போற கேப்ல மறுபடியும் நீங்க ஏறி நிறுத்திட்டே இருப்பீங்க. இது போய்கிட்டே இருக்கும். இதுதான் விஷயம். ஏன்னா அவர் சொல்றாரு, வேர்ல்டு பாலிடிக்ஸ் நம்ம கவனமா முன்னறிவிப்புகளை வச்சு அலசணும். இப்போ இவங்க என்ன பண்றாங்க, முன்னறிவிப்புகளை தூக்கி வச்சிடறாங்க. முன்னறிவிப்புகள் இந்த கிலாஃபத்து மட்டுமே பேசணும் அப்படின்னு பேசக்கூடியவங்க என்ன பண்ணிடுறாங்க, முன்னறிவிப்பு தூக்கி சைடில் வச்சிடறாங்க. வேர்ல்டு பாலிடிக்ஸ் எப்படி ஸ்டடி பண்றாங்க, அவர்களுடைய அறிவை வச்சு ஸ்டடி பண்றாங்க. அமெரிக்காவுக்கு இதுதான் ரோலு, சைனா இஸ்ரேலுக்கு இதுதான் ரோலு அப்படின்னு சொல்லி அவர்களுடைய அறிவை வச்சு இது பண்ணும்போது அந்த இடத்துல எதிரிகள் நம்மளை சுலபமாக வீழ்த்தி நம்மளுடைய இலக்கை நோக்கி நகர முடியாம அளவுக்கு என்ன பண்ணிடுறாங்க, அவங்க வீழ்த்திடுறாங்க. இதுதான் விஷயம். யார், இம்ரான் ஹுசைன் கிலாஃபத்துக்காக அமைப்பு கூடாது, அமைப்பு இப்போ ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாரு. 2010 வரைக்கும் இவர் யாரு, இஸ்ரார் அஹமதுடைய அமைப்புல பையத்து செஞ்சவர். இஸ்ரார் அஹமதுடைய தன்சீம் இஸ்லாமிங்கிற அந்த அமைப்புக்கு ட்ரினிடாடு கனடா இந்த பகுதி கூடிய அமீரா இருந்தவர். கிலாஃபத்துக்காக ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளில் பையத்து செஞ்சு இருந்தவர். அதே அவருடைய மரணத்துக்கு அப்புறம் பார்க்குறாரு உலகம் போகிற போக்கு, அந்த சூழ்நிலைகள் இது எல்லாத்துலேயுமே அனலைஸ் பண்ணி
சொல்றாரு, இனிமே எந்த அமைப்பும் தலை தூக்காது, அது ஜெயிக்காது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இனி வந்து வெறும் நாலேஜ் தான் கொடுக்கணும், என்னுடைய முழு நேரத்தையும் கல்விக்காக நான் செயல்படுத்த போறேன், அதுக்காக நான் வந்து செலவிட போறேன் அப்படின்னு சொல்லி பண்றாரு. இவர் கூட சொல்லுவார், இஸ்ரார் அஹமது கடைசியா அந்த மரணத்துடைய சில நாட்களுக்கு முன்னாடி அவர் ஒரு பயான் பேசுவார். அந்த பயான்ல என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் கிலாஃபத்தை பார்த்துட்டு தான் மரணிப்பேன்னு ஒரு நம்பிக்கையோட இருந்தேன். 1940லேருந்து அவங்களாம் வேலை செய்கிறாங்களே, 40 50லேருந்து அவங்க வேலை செய்கிறாங்களே, கிலாஃபத்து நானே பார்த்துருவேன்னு சொல்லி எனக்கு ஆசை இருந்துச்சு. அதற்காகவே நான் வெறித்தனமாக நான் வேலை செஞ்சேன். ஆனால் இப்போ அந்த நம்பிக்கை எனக்கு இல்லை. இப்போ என்னுடைய பொசிஷன் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த சிந்தனை, இந்த இந்த இக்காமத்தீன் சிந்தனை, அல்லாமா இக்பால் இவர்கள் ஏற்படுத்தின அந்த சிந்தனை இருக்கு இல்லையா, இதை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்தாலே போதுன்னு நான் நினைக்கிறேன். அதை நான் ஏற்படுத்துவோங்கிற அந்த நம்பிக்கை எனக்கே போயிருச்சு அப்படிங்கிறார். அப்போ இதுதான் வந்து ஏன் இவங்க எல்லாம் பேசுறாங்க, அல்லா மேல நம்பிக்கை இழந்துட்டாங்களா? அதெல்லாம் கிடையாது. கிரவுண்ட் ரியாலிட்டி பார்க்குறாங்க. இங்க உலகம் எப்படி ஆயிருச்சு, அந்த 2001க்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றம் இந்த உலகம். அது 2001 நல்லா புரிஞ்சுங்க. இந்த ட்வின் டவர் தாக்குதல் வந்து சாதாரண மேட்டர் கிடையாது. இஸ்லாமிய வரலாற்றால் மிகப்பெரிய சம்பவம் அது. 2001க்கு அப்புறம் இருந்த உலக பாலிடிக்ஸ் வேற, 2001க்கு அப்புறம் இருக்கக்கூடிய உலக பாலிடிக்ஸ் வேற. இப்போ இதை ஸ்டடி பண்ணிட்டு தான் இவங்க எல்லாமே தைரியம், அவங்க பயந்தெல்லாம் பின்வாங்க. இப்போ நம்ம கூட சொல்லலாம், உனக்கு பயம் அதனால கிலாஃபத்து கூடாதுங்கிறான். சரி பயம், நமக்கு பயம். இவங்கெல்லாம் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. இவங்கெல்லாம் உயிரை துச்சமாக மதிச்சுட்டு இவங்கெல்லாம் செயலில் இறங்கக்கூடிய ஆட்கள் தான். இவங்கெல்லாம் வந்து ஆனானப்பட்ட கேஸ்கள் எத்தனை கேஸ் வந்தாலும் அவங்க பார்த்துருவாங்க. எந்த நாட்டு ராணுவம் வந்தாலும் இவங்க எல்லாமே அசர மாட்டாங்க, தங்களுடைய கருத்துக்களை பின்வாங்க மாட்டாங்க. மௌலானா மௌதூதி தஃபீமுல் குர்ஆன் எங்கே எழுதுறாரு? அவர் ஜெயிலில் உட்காந்து தான் எழுதுறாரு. அவங்க ஜெயிலுக்கு போகிறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மேட்ரே கிடையாது. அவங்க ரெகுலராக அவங்க போயிட்டு வர்ற சமாச்சாரம் அது. அப்போ இதில் பொறுத்த வரைக்கும் இந்த முன்னறிவிப்புகளை வந்து இவங்க ஸ்டடி பண்ணுறாங்க. யார்? இம்ரான் ஹுசைனும் எக்ஸ்பர்ட், இஸ்ரார் அகமதும் எக்ஸ்பர்ட், முன்னறிவிப்புகள் எல்லாத்துலேயுமே எக்ஸ்பர்ட். அப்போ இவங்க ஏன் இந்த ரிசல்ட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னறிவிப்புகளை வச்சு ஸ்டடி பண்ணுறாங்க. ஏன்னா முன்னறிவிப்புகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு க்ளூ, அதில் கட்டளைகள் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மல்ஹமா சம்பந்தப்பட்டது வரும்போது இன்ஷால்லா அதில் நிறைய எல்லாமே கொண்டு வருவோம். ஏன்னா சில இடங்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லுவாங்க, ஈராக்கில் போர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா சிரியாவாசிகள் பதுங்கும் இடங்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கள்ங்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அடுத்த போர் இங்கே வரப்போகுது, அதுக்குள்ளே நீங்கள் இப்பயே குழி தோண்டி வச்சுக்கோங்க. ஏன் குழி தோண்டினாங்க? அது பங்கர்ஸும்பாங்க. இந்த குழி தோன்றது அது பங்கர்ஸ் தான் காப்பாற்றிச்சு கடைசியாக. அது வான்வெளி தாக்குதல் நடத்தும் போது கட்டடங்கள்லாம் உளுந்துரும், பங்கர் தான் காப்பாற்றும். அந்த எந்த இடத்துல குழி, இப்போ ரசூல் என்ன சொல்கிறாங்க, மிஸ்ரில் அடிக்கும்போது இவன் குழி தோண்டிக்கிட்டோம், இங்கே அடிக்கும்போது இவன் குழி தோண்டிக்கிட்டோம்னாங்க. அப்போ இது ஸ்ட்ராட்டஜி. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வேர்ல்டு பாலிடிக்ஸை வந்து கற்றுக் கொடுத்துட்டு இப்படி உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணிக்கிங்க, அது உங்களை காப்பாற்றும்னாங்க. அப்போ அந்த அடிப்படையில் இதுங்கிற முன்னறிவிப்புங்கிறது சாதாரண மேட்டர் இல்லை. அதே மாதிரி இப்போ இம்ரான் ஹுசைன் என்ன சொல்கிறாருன்னா, யாஜூஜ் மாஜூஜ் உயரங்களை அடைந்து விட்டால், ஹதஃப்களை தொட்டு விட்டால் அவர்களை ஜெயிக்க முடியாது. அவங்க கீழே இருக்கும்போது ஏதாவது பண்ணால் ஆச்சு, அவன் மேலே போயிட்டான், அவன் போய் ஒரு பவரில் உக்காந்துட்டான், அவனை ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு அவங்க கையில் முழு உலகம் போயிருச்சு. அப்போ வந்து அவர்கள் இடத்துல இது போகும்போது இனி வந்து அவர்களை வந்து ஜெயிக்க முடியாது. அதனால் இந்த நேரம் வந்து சரியான நேரம் கிடையாது. கிலாஃபத்துக்காக ஒரு அமைப்பு ஏற்படுத்துவதும் அதை வந்து மக்கள் மத்தியில் அதை வச்சு ஒரு செயலில் இறங்குவதும் அது வந்து சரியானது கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது சில போர்கள் நடக்க வேண்டியது இருக்குது. அவர் சொல்கிறார், ஹதீஸ்களை வச்சு பார்க்கும்போது 1ஆம் உலகப் போர் 2ஆம் உலகப் போர் மாதிரி 3ஆம் உலகப் போர் ஒன்று நடக்க வேண்டியது இருக்குது. 1ஆம் உலகப் போர் யாருக்கு மத்தியில் நடந்தது? வெள்ளைக்காரங்களே அடிச்சுக்கிட்டாங்க. பிரிட்டனும் இவங்க எல்லாமே அடிச்சுக்கிட்டாங்க. யார்? இந்த ஆஸ்திரியா, பிரிட்டனு, ஆஸ்திரியா இவங்க எல்லாமே அடிச்சுக்கிட்டாங்க. ஒருத்தர் யாஜூஜும் மாஜூஜும் தான் சண்டை போட்டாங்க 1ஆம் உலகப் போரில். 2ஆம் உலகப் போரில் யாரும் சண்டை போட்டாங்க? யாஜூஜும் மாஜூஜும் தான் சண்டை போட்டாங்க. அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர்கள் கடல் அலை போல் மோதுவார்கள்ங்கிறான். கடல் அலை போய் அடுத்தவனோட மோதாது, தன்னுடைய அலையோடவே மோதும். ஒரு அலை இப்படி கடற்கரைக்கு வரும், திரும்பி இப்படி போகும்போது அடுத்த ஒரு அலை வரும், இந்த அலையும் அந்த அலையும் மோதிக்கும். அப்போ கடல் அலை போல் அவர்கள் மோதுவார்கள் சொல்லி தான் அல்லாஹ் குர்ஆன்ல அந்த வார்த்தையை சொல்றான். அப்போ யாஜூஜ் மாஜூஜுடைய அடுத்த மோதல் ஒன்று இருக்கு. இப்போ வந்து பிரிட்டனும் இது இப்போ என்ன அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒன்று மோத வேண்டியது இருக்கு. அதற்கப்புறம் தான் இஸ்லாமிய எழுச்சிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஹதீஸ்களை பார்க்கும்போது அதுதான் வந்து ஒரு சூழ்நிலையா தெரியுது. அது வரைக்கும் கிலாஃபத் கொண்டு வந்தீங்கனாலும் அது கலைக்கப்பட்டுரும். அதுதான் சொன்னா, நீ மணலில் கட்டின வீடு சம ஊதி தள்ளிட்டு போயிடுவானுங்க அப்படின்ட்டு. அப்போ இது எல்லாமே எதுலேருந்து நாம பார்க்கணும் அப்படின்னா முன்னறிவிப்புகள்லேருந்து பார்க்கணும். அப்போ இந்த முன்னறிவிப்புகளை பற்றி நம்ம ரொம்ப ரொம்ப அசால்ட்டா, யார் இந்த கிலாஃபத்து பேசுகிற சகோதரர்கள் ரொம்ப அசால்ட்டாக பார்க்குறாங்க. என்ன முன்னறிவிப்பு, இதெல்லாம் ஒரு டாப்பிக்கா, எல்லாம் அம்புலிமாமா கதை. இவங்க எப்படி வஹாபி சகோதரர்கள் நம்மளை ஓட்டுறாங்களோ, வந்தப்பா கதை விட போகிறோம்ப்பா அப்படின்றாங்களோ, அதே தான் இவங்களும் எல்லாம் ஆகிற வேலையெல்லாம் பேசுகிறத விட்டுட்டு என்ன பேசிகிட்டு இருக்கிறோம் உட்காந்து யாஜூஜ் மாஜூஜ் இங்கே இருக்காங்க அங்கே இருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த இடத்துல ரசூலா பாரு நமக்கு என்ன சொல்லிட்டு போனாங்கன்ட்டு, இருக்கிறதுலேயே ஹதீஸில் நம்பர் 1 டாப் ஹதீஸ் எது? ஹதீஸ ஜிப்ரீல். குரானுக்கு எப்படி அல்லம் சூறாவோ ஹதீஸுக்கு எது?
அல்லம் சூரா, ஹதீஸ ஜிப்ரீல், உம்முல் ஹதீஸும்பாங்க அதை. அந்த ஹதீஸ் எல்லா கிதாபுலையும் இருக்கும். அந்த ஹதீஸ், அந்த ஹதீஸ் இல்லாத கிதாபே கிடையாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஹதீஸ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித உருவத்தில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்டு போவாங்க. ரொம்ப முக்கியமான ஹதீஸ் அது. முஸ்லீமில் ஃபர்ஸ்ட் ஹதீஸே அதுதான் போட்டிருப்பாங்க, முஸ்லீம் இமாம். அந்த ஹதீஸில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வகையான கல்வியை பற்றி ரசூலா கற்றுக் கொடுப்பாங்க. யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுப்பாங்க. என்னன்னா மனித உருவத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார். அந்த வெளியூர்காரர் மாதிரி ஒரு உருவத்தில் வருவார். ரசூலாவுடைய சபையில் எல்லாருமே உட்காந்துட்டு இருப்பாங்க. ரசூலாவுக்கு நெருக்கமாக வந்து வந்துட்டு கேள்வி கேட்பார். நாங்கள் அவருக்கு ஒவ்வொன்றா கேள்வி கேட்டே வருவார். ரசூலா பதில் சொல்லுவார். பதில் சொன்னதுக்கப்புறம் என்ன பாரு, கரெக்டாக சொன்னீங்கன்னு இவரே சர்டிஃபிகேட் போட்டு டிக் அடிப்பார். அப்போ மக்களுக்கு கோபம் வரும். கேள்வி கேட்டு போட்டு இவருக்கு ரசூலா இவர் வெளியூர்காரன் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கோபம் வரும். அப்புறம் பின்னாடி தான் ரசூலா வந்து ஜிப்ரீல்னு சொல்லி விளக்குவாங்க. இப்போ அந்த ஹதீஸில் என்ன வரும், 5 ஃபர்ஸ்ட்டு கேட்பார் வந்துட்டு. முஸ்லீமில் வரக்கூடிய அறிவிப்பு சொல்கிறேன். இஸ்லாம் என்றால் என்ன அப்படிம்பாரு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இஸ்லாம் என்றால் வணக்க அல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இந்த கலிமாவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, 5 விஷயம் சொல்லுவாங்க. தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ், இந்த 5 விஷயம் சொல்லுவாங்க. அடுத்து ரெண்டாவது கேள்வி கேட்பார், ஈமான் என்றால் என்ன நம்பர், இது 2வது. அப்போ இதுக்கு 6 விஷயம் சொல்லுவாங்களா. அல்லாஹ்வை நம்புவது, மலக்கு நம்புவது, வேதங்களை நம்புவது, மலக்குமார்களை நபிமார்களை நம்புவது, மறுமை நாளை நம்புவது, விதியை நம்புவது, இந்த 6 விஷயங்கள் பேசுவாங்க. இது 2வது கல்வி முடிஞ்ச 2வது சாப்டர் முடிஞ்சதா. 3வது கேட்பாங்க, இஹ்சான்னா என்ன நம்பாங்க. அப்போ இஹ்சான்னா நீ அல்லாஹ்வை பார்ப்பதை போல் தொழுவது அப்படிம்பாங்க. அல்லது அல்லாஹ் உன்னை பார்த்துட்டு இருக்கிறாங்கிற அந்த உணர்வோட நீ இருப்பது அப்படிம்பாங்க. அப்போ இஹ்சான்ங்கிற இந்த 3வது மேட்ரு. 4வது மேட்ரு என்னம்பாங்க, மறுமை நாள் எப்போதுன்னு கேட்பாங்க. மறுமை நாள் எப்போதுன்னு கேட்பாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்க, எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாதும்பாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறது ஜிப்ரீல்ன்ட்டு, எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க, மறைவான் அந்த மறுமை நாளை பற்றிய அறிவு எனது இறைவனிடம் மட்டுமே உள்ளதுன்னு சொல்லி அந்த குர்ஆன் ஆயத்தும் ஓதுவாங்க. சரி, இதுக்கப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விடுவாங்களா ரசூலுல்லாஹ்ட்ட? விட மாட்டாங்க. மறுமை நாள் தெரியாதுன்னு சொல்லியாச்சுல, தெரியாத விஷயத்தை கேள்வி கேட்கலாமா? தெரியாது. அப்பா எனக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது, அதை பற்றிய அறிவு அல்லாஹ் இடத்துல பேசியாச்சு. இப்போ மீறி பேசுறதுக்கு ஏதாவது இருக்காங்க? பேசுவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேசுவாங்க. என்ன பேசுவாங்க, அதோடைய அடையாளங்களை பற்றி எங்களுக்கு கூறுங்க. அப்போ தெரியுதா 4வது மேட்ரு. 4 டாபிக் நமக்கு முக்கியம். இஸ்லாமுனா என்னங்கிறது எவ்வளோ முக்கியமோ, ஈமானுங்கன்னா என்னங்கிறது எவ்வளோ முக்கியமோ, இஹ்சானுங்கிறது என்னங்கிறது எவ்வளோ முக்கியமோ, மறுமை நாளுடைய அடையாளங்கள் நமக்கு அவ்வளோ முக்கியம். அப்போ இதை கேட்பாங்க, மறுமை நாளுடைய அடையாளங்களை சொல்லுங்க.